अथ एकादशोऽध्यायः 11வது அத்தியாயம் விஸ்வரூப தரிசன யோகம். இங்கனம் கண்ணனுடைய பெருமைகளை கேட்ட அர்ஜுனன் அவற்றை நேரில் காண வேண்டும் என்று விருப்புற்று கண்ணனை வேண்ட அவர் அவற்றை காண்பதற்குரிய திவ்ய நேத்திரங்களை அவனுக்கு அளிக்கிறார். இதன் காரணமாக விஸ்வரூபத்தை காண்கிற அர்ஜுனன் அதில் வையகம் முழுவதும் ஒருங்கே அடங்கியிருப்பதைக் கண்டு வியப்புற்று கண்ணனை துதிக்கிறான். பிறகு அர்ஜுனனது வேண்டுகோளின் பேரில் கண்ணன் தமது விஸ்வரூபத்தை சுருக்கிக் கொண்டு முன்போல் கைகளில் சாட்டையும் சங்கு சக்கரங்களையும் ஏந்தி நின்று தனது உண்மையான சுரூபத்தை காணவும் தம்மை பெறவும் பக்தி ஒன்றே சிறந்த மார்க்கமாதலால் தம்மையே நேசித்திருக்கும்படி அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறான். अर्जुन उवाच मदनुग्रहाय परमम् गुह्यमध्यात्मसंगीतम् यत्त्वयोक्तम् वचस्तेन मोहोऽयम् विगतो मम भवाप्ययौ हि भूतानाम् श्रुतौ विस्तरशो मया त्वत्तः कमलपत्राक्ष माहात्म्यमपि चाव्ययम्. அர்ஜுனன் சொல்லுகிறான், என் மீது அருள் பூண்டு எனக்கிறங்கி ஆத்ம ஞானம் என்ற பரம ரகசியத்தை நீ எனக்கு உரைத்தது கேட்டு என் மயக்கம் தீர்ந்து போயிற்று. உயிர்களின் தோற்றத்தையும் அழிவையும் பற்றி விரிவுறக் கேட்டேன். தாமரை இதழ் போன்ற விழிகளை உடையோய், கேடற்ற உனது பெருமையையும் கேட்டேன். ஏவமேதத்யதார்த்தத்வம் ஆத்மானம் பரமேஸ்வர द्रष्टुमिच्छामि ते रूपम् ऐश्वरम् पुरुषोत्तम मन्यसे यदि तच्छक्यम् मया द्रष्टुमिति प्रभो योगेश्वर ततो मे त्वम् दर्शयात्मानमव्ययम्. பரமேஸ்வரா, புருஷோத்தமா, உன்னை பற்றி நீ எனக்கு சொல்லியபடியே உன் ஈஸ்வர ரூபத்தை காண விரும்புகிறேன். இறைவனே, யோகேஸ்வரா, அதை நான் காணுதல் சாத்தியம் என்று நீ கருதுவாயெனில் எனக்கு உன் அழிவற்ற ஆத்மாவை காட்டுக. ஸ்ரீ பகவானுவாச்ச பஷ்ய மே பார்த்த ரூபாணி சதசோத சஹஸ்ரஷः நானாவிதானி திவ்யானி நானாவர்ணாக்ருதீனி ச पश्यादित्यान् वसून् रुद्रान् अश्विनौ मरुतस्तथा बहून्यदृष्टपूर्वाणि पश्याश्चर्याणि भारत इहैकस्थम् जगत्कृत्स्नम् पश्याद्य सचराचरम् मम देहे गुडाकेश यच्चान्यद्द्रष्टुमिच्छसि न तु मां शक्यसे द्रष्टुम् अनेनैव स्वचक्षुषा दिव्यम् ददामि ते चक्षुः पश्य मे योगमैश्वरम्. ஸ்ரீ பகவான் சொல்லுகிறான், பல நூறாகவும் பல்லாயிரமாகவும் வகை பல நிறம் பல அளவும் பலவாகும் என் திவ்ய ரூபங்களைப் பார். பார்த்தா, ஆதித்யர்களைப் பார், வசுக்களைப் பார், அஸ்வினி தேவரைப் பார், மருத்துக்களைப் பார். பாரதா, இதற்கு முன் கண்டிராத பல ஆச்சரியங்களைப் பார். இன்று இங்கே என் உடலில் சராசரமான உலகம் முழுவதும் ஒருங்கு நிற்பதைப் பார். இன்னும் நீ வேறு எதை காண விரும்பினும் அதை இங்கு காண்பாயாக. உன்னுடைய இயற்கையான கண்களால் என்னை பார்க்க முடியாது. உனக்கு ஞானக்கண் கொடுக்கிறேன். என்னுடைய ஈஸ்வர யோகத்தை பார். சஞ்சய உவாச்ச ஏவ முக்த்வா ததோ ராஜன் மகாயோகேஸ்வரோ ஹரிஹி தர்ஷயாமாஸ பார்த்தாய பரமம் ரூபமைஸ்வரம் அநேகவக்த்ரநயனம் அநேகாத்புத தர்சனம் அநேக திவ்யாபரணம் दिव्यानेकोद्यतायुधम् दिव्यमाल्याम्बरधरम् दिव्यगन्धानुलेपनम्
सर्वाश्चर्यमयम् देवम् अनन्तम् विश्वतोमुखम् दिवि सूर्यसहस्रस्य भवेद्युगपदुत्थिता यदि भासदृशी सा स्यात् भासस्तस्य महात्मनः. சஞ்சயன் சொல்லுகிறான், திருதராஷ்டிர மன்னனே, இவ்வாறு உரைத்துவிட்டு அப்பால் பெரிய யோகத் தலைவனாகிய ஹரி பார்த்தனுக்கு மிக உயர்ந்த தன் கடவுள் வடிவை காட்டினான். அவ்வடிவம் பல வாய்களும் பல விழிகளும் உடையது, பல அற்புத காட்சிகளை உடையது, பல திவ்யாபரணங்கள் பூண்டது, பல தெய்வீக படைகள் ஏந்தியது, திவ்ய மாலைகளும் ஆடைகளும் புனைந்தது, திவ்ய கந்தங்கள் பூசியது, எல்லா வியப்புகளும் சான்றது, எல்லையற்றது, எங்கும் முகங்களுடைய தேவரூபம் அது. வானத்தில் ஒருங்கே 1000 இரவிகள் எழுவாராயின் அங்கு தோன்றும் ஒளியை அந்த மகாத்மாவின் ஒளிக்கு நிகராக கூறலாம். தத்ரைகஸ்தம் ஜகத் கிருஷ்ணம் பிரவிபக்தமநேகதா अपश्यद्देव देवस्य शरीरे पाण्डवस्तदा ततः स विस्मयाविष्टः हृष्टरोमा धनञ्जयः प्रणम्य शिरसा देवम् कृताञ्जलिरभाषत. அங்கு பல பகுதிப்பட்டதாய் வையகம் முழுவதும் அந்த தேவதேவனுடைய சரீரத்தில் ஒருங்குற்று நிற்பதை அப்போது பாண்டவன் கண்டான். அப்போது தனஞ்சயன் பெருவியப்பீர் மயிர் சிலிர்த்து அக்கடவுளை முடியால் வணங்கி கைகளை கூப்பிக் கொண்டு சொல்லலுற்றான். அர்ஜுன உவாச்ச பஷ்யாமி தேவாம்ஸ்தவ தேவதேஹே சர்வாம்ஸ்ததா பூத விசேஷ சங்கான் பிரம்மாணமீஷம் கமலாசனஸ்தம் ரிஷீம்ஷ சர்வான் உரகாம்ஷ திவ்யான் அநேகபாஹூதர வக்த்ரநேத்ரம் பஷ்யாமி த்வாம் சர்வதோனந்தரூபம் நாந்தம் ந மத்யம் ந புனஸ்தவாதிம் பஷ்யாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூப கிரீட்டினம் கதினம் சக்ரிணம் ச தேஜோராசிம் சர்வதோ தீப்திமந்தம் பஷ்யாமி த்வாம் துர்நிரீக்ஷ்யம் சமந்தாத் தீப்தானலார்கத்யுதிமப்ரமேயம் த்வமக்ஷரம் பரமம் வேதிதவ்யம் த்வமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் த்வமவ்யயः சாஸ்வத தர்மகோப்தா சனாதனஸ்த்வம் புருஷோ மதோ மே. அர்ஜுனன் சொல்லுகிறான், தேவனே, நின் உடலில் எல்லா தேவர்களையும் காண்கிறேன், பூத வகைகளின் தொகுதிகளை காண்கிறேன், தாமரை மலரில் விற்றிருக்கும் ஈசனாகிய பிரம்மனையும் எல்லா ரிஷிகளையும் தேவ சர்ப்பங்களையும் இங்கு காண்கிறேன். பல தோளும் பல வயிறும் பல வாயும் பல விழிகளும் உடைய எல்லையற்ற வடிவிலே நின்னை எங்கனும் காண்கிறேன். எல்லாவற்றிற்கும் ஈசனே, எல்லாம் தன் வடிவாக கொண்டவனே, உனக்கு முடிவேனும் இடையேனும் தொடக்கமேனும் நான் காண்கிறேன். மகுடமும் தண்டும் வலயமும் தரித்தாய், ஒளித்திரளாகி ஆங்கனும் ஒளிர்வாய், தழல்படு தீயும் ஞாயிறும் போல அளவிடற்கரியதாக நினை காண்கிறேன். அழிவிலாய், அரிதற்கு உரியனவற்றில் மிகவும் சிறந்தோய், வையத்தின் உயர்தனி உரையுளாய், கேடிலாய் என்று வியல் அறத்தினை காப்பாய், சனாதன புருஷன் நீ எனக் கொண்டேன். அநாதி மத்யாந்தமனந்த வீரியம் அனந்த பாஹும் சசி சூரிய நேத்ரம் பஷ்யாமி த்வாம் தீப்தஹுதாசவக்த்ரம் ஸ்வதேஜசா விஸ்வமிதம் தபந்தம். ஆதியும் நடுவும் அந்தமும் இலாய், வரம்பிலா விரலினை, கணக்கிலா தோளினை, ஞாயிறும் திங்களும் நயனமாக கொண்டனை, எரியும் கனல் போல் இயலும் முகத்தினை, ஒளியால் முழுமையுலகமும் கொளுத்துவாய், இங்கனம் உன்னை காண்கிறேன். द्यावा पृथिव्योरिदमन्तरम् हि व्याप्तम् त्वयैकेन दिशश्च सर्वाः दृष्ट्वाद्भुतम् रूपमुग्रम् तवेदम् लोकत्रयम् प्रव्यथितम् महात्मन् अमीहि त्वाम् सुरसङ्घा विशन्ति
केचित् भीताः प्राञ्जलयो गृह्णन्ति स्वस्तीत्युक्त्वा महर्षि सिद्धसङ्घाः स्तुवन्ति त्वाम् स्तुतिभिः पुष्कलाभिः. வானத்துக்கும் பூமிக்கும் நடுவேயுள்ள இடைவெளியும் எல்லா திசைகளும் நின்னால் நிரப்பெற்றிருக்கின்றன. உன்னுடைய அற்புதமும் உக்கிரமுமான இந்த வடிவத்தைக் கண்டு 3 உலகங்களும் சோர்வெய்துகின்றன. இந்த வானவர் கூட்டமெல்லாம் நின்னுள்ளே புகுகின்றது. சிலர் அச்சமெய்தி நின்னை கைகூப்பி புகழ்கின்றனர். மகரிஷிகளும் சித்தர்களும் ஆகிய கூட்டத்தார் நின்னை வன்மையுடைய புகழுரைகள் சொல்லி புகழ்கின்றனர். रुद्रादित्यावसवो ये च साध्याः विश्वेश्विनौ मरुतश्चोष्मपाश्च गन्धर्वयक्षासुरसिद्धसङ्घाः वीक्षन्ते त्वाम् विस्मिताश्चैव सर्वे. रूपम् महत्ते बहुवक्त्रनेत्रम् महाबाहो बहुबाहूरुपादम् बहूदरम् बहुदंश्राकरालम् दृष्ट्वा लोकाः प्रव्यथितास्तथाहम्. ருத்ரர், ஆதித்யர், வசுக்கள், சாத்தியர், விஸ்வதேவர், அஸ்வினி தேவர், மருத்துக்கள், உட்மவர், கந்தர்வர், யக்ஷர், அசுரர், சித்தரி கூட்டத்தார் எல்லோரும் என்னை வியப்புடன் நோக்குகின்றனர். பெருந்தோளாய் பல வாய்களும் விழிகளும் பல கைகளும் பல கால்களும் பல வயிறுகளும் பல பயங்கரமான பற்களும் உடைய நின் பெருவடிவைக் கண்டு உலகங்கள் நடுங்குகின்றன. யானும் அங்கனமே. नभस्पृशम् दीप्तमनेकवर्णम् व्यात्ताननम् दीप्तविशालनेत्रम् दृष्ट्वा हि त्वाम् प्रव्यथितान्तरात्मा धृतिम् न विन्दामि शमम् च विष्णो. दंष्ट्राकरालानि च ते मुखानि दृष्ट्वैव कालानलसन्निभानि दिशो न जाने न लभे च शर्म प्रसीद देवेश जगन्निवास. வானை தீண்டுவது தழல்வது பல வர்ணங்கள் உடையது, திறந்த வாய்களும் கனல்கின்ற விழிகளும் உடையது இணையனின் வடிவத்தைக் கண்டு விஷ்ணுவே எனக்கு நிலை கொள்ளவில்லை, நான் அமைதி காணவில்லை. 5 தரும் பற்களை உடைத்தாய், ஊழி தீ போன்ற நின் முகங்களைக் கண்ட அளவிலே எனக்கு திசைகள் தெரியவில்லை, சாந்தி தோன்றவில்லை. தேவர்களின் தலைவனே, வையகத்திற்கே ஒரே விடம் ஆவாய், அருள் செய்க. अमीच त्वाम् धृतराष्ट्रस्य पुत्राः सर्वे सहैवावनिपालसङ्घैः भीष्मो द्रोणः सूतपुत्रस्तथासौ सहास्मदीयैरपि योधमुख्यैः. वक्त्राणि ते त्वरमाणा विशन्ति दंष्ट्राकरालानि भयानकानि केचिद्विलग्ना दशनान्तरेषु सन्दृश्यन्ते चूर्णितैरुत्तमाङ्गैः. यथा नदीनाम् बहवोऽम्बुवेगाः समुद्रमेवाभिमुखा द्रवन्ति तथा तवामी नरलोकवीराः विशन्ति वक्त्राण्यभिविज्वलन्ति. यथा प्रदीप्तम् ज्वलनम् पतङ्गाः विशन्ति नाशाय समृद्धवेगाः तथैव नाशाय विशन्ति लोकाः तवापि वक्त्राणि समृद्धवेगाः. लेलिह्यसेग्रसमानः समन्तात् लोकान् समग्रान् वदनैज्ज्वलद्भिः तेजोभिरापूर्य जगत्समग्रम् भासस्तवोग्राः प्रतपन्ति विष्णो. இந்த திருதராஷ்டிரனின் மக்கள் எல்லோரும் மற்ற அரச கூட்டத்தார்களுடன் உன்னுள்ளே புகுகின்றனர். பீஷ்மனும் துரோணனும் சூதன் மகனாகிய இந்த கர்ணனும் நம்முடைய பக்கத்து முக்கிய வீரர்களும் கொடிய பற்களை உடைய பயங்கரமான உன் வாய்களில் விரைவுற்று வீழ்கின்றனர். சிலர் நின் பல்லிடையில் அகப்பட்டு பொடிபட்ட தலையினராக காணப்படுகின்றனர். பல ஆறுகளின் வெள்ளங்கள் கடலையே நோக்கி வந்து வீழ்வது போல இந்த நரலோக வீரர்கள் நின் சுடர்கின்ற வாய்களில் வந்து வீழ்கின்றனர். விளக்கு பூச்சிகள் மிகவும் விரைவுடன் எய்தி எரிகின்ற விளக்கில் விழுந்து நாசமுறுவது போல உலகங்கள் மிகவும் விரைவுடன் நின் வாய்களில் விழுந்து வந்து நாசமடைகிறது. கனல்கின்ற நின் வாய்களால் எப்புறத்தும் எல்லா உலகங்களையும் நீ தீண்டுகிறாய். விஷ்ணுவே, நின் உக்கிரமான சுடர்கள்
தம் கதிர்களால் வையம் முழுவதையும் நிரப்பிச் சுடுகின்றன. ஆக்யாஹி மே கோ பவானுக்ர ரூபः நமோஸ்து தே தேவவர் பிரசீத விஜ்ஞாதுமிச்சாமி பவந்தமாத்யம் நஹி பிரஜானாமி தவ பிரவருத்திம். உக்ர ரூபம் தரித்த நீ யார்? எனக்கு உரைத்திடுவாயாக. தேவர்களில் சிறந்தோய், நின்னை வணங்குகிறேன். அருள் புரிவாய். ஆதியாகிய உன்னை அறிய விரும்புகிறேன். இங்கு உனது தொழிலை நான் அறிகிறேன். ஸ்ரீ பகவானுவாச்ச காலோஸ்மி லோகக்ஷய கிருத் பிரவருத்தः லோகான் சமாஹர்த்துமிஹ பிரவருத்தः ரிதேபி த்வாம் ந பவிஷ்யந்தி சர்வே ஏவ ஸ்திதாः பிரத்யநீகேஷு யோதாः தஸ்மாத் த்வமுத்திஷ்ட யசோ லபஸ்வ ஜித்வா சத்ரூன் புங்க்ஷ்வ ராஜ்யம் சம்ருத்தம் மயைவைதே நிகதாः பூர்வமேவ நிமித்தமாத்ரம் பவ சவ்யசாச்சின். द्रोणम् च भीष्मम् च जयद्रथम् च कर्णम् तथान्यानपि योधवीरान् मया हतांस्त्वम् जहिमा व्यथिष्ठाः युध्यस्व जेतासि रणे सपत्नान्. ஸ்ரீ பகவான் சொல்லுகிறார், உலகத்தை அழிக்க தலைப்பட்ட காலமே நான் மனிதர்களை இங்கு கொல்லத் தொடங்கியுள்ளேன். இங்கு இருதரத்து படைகளிலே நிற்கும் போராட்கள் அனைவரிலும் உன்னை தவிர வேறு யாரும் மிஞ்சப் போவதில்லை. ஆதலால் நீ எழுந்து நில், புகழை அடைவாயாக. பகைவரை வென்று செழிய ராஜ்யத்தை ஆழ்வாயாக. நான் இவர்களை ஏற்கனவே கொன்றாகிவிட்டது. இடக்கை வீரா அர்ஜுனா, நீ வெளிக்காரணமாக மட்டும் நின்று தொழில் செய். துரோணனையும் பீஷ்மனையும் ஜெயத்ரதனையும் கர்ணனையும் மற்ற யுத்த வீரர்களையும் நான் கொன்றுவிட்டேன். நீ இப்போது வெளிப்படையாக கொள்வாய். அஞ்சாதே, போர் செய். செருக்களத்தில் நின் பகைவரை நீ வெல்வாய். சஞ்சய உவாச்ச ஏதத் ஸ்ருத்வா வசனம் கேசவஸ்ய கிருதாஞ்சலிர்வேபமானः கிரீட்டி நமஸ்கிருத்வா பூய ஏவாக கிருஷ்ணம் சகத்கதம் பீத பீதः பிரணம்ய. சஞ்சயன் சொல்லுகிறான், கேசவன் சொல்லிய இவ்வார்த்தையை கேட்டு பார்த்தன் மெய் நடுக்கத்துடன் அஞ்சலி புரிந்தான். மீண்டும் கண்ணனை நமஸ்காரம் செய்து அச்சத்துடன் வாய்குழறி வணங்கிச் சொல்லுகின்றான். அர்ஜுன உவாச்ச ஸ்தானே ஹ்ருஷீகேஷ தவ பிரகீர்த்யா ஜகத் பிரஹ்ருஷ்யத்யனுரஜ்யதே ச ரக்ஷாம்சி பீதானி திசோ த்ரவந்தி சர்வே நமஸ்யந்தி ச சித்த சங்காः கஸ்மாச்ச தேன ந மேரன் மகாத்மன் கரீயசே பிரம்மணோப்யாதிகர்த்ரே அனந்த தேவேஷ ஜகன்னிவாச த்வமக்ஷரம் சதசத்தத்பரம் யத் த்வமாதிதேவः புருஷः புராணः த்வமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் வேத்தாசி வேத்யம் ச பரம் ச தாம த்வயா ததம் விஸ்வமனந்தரூப மாயுர்யமோऽग्निर्वरुणः शशाङ्कः प्रजापतिस्त्वम् प्रपितामहश्च नमो नमस्तेऽस्तु सहस्रकृत्वः पुनश्च भूयोऽपि नमो नमस्ते. அர்ஜுனன் சொல்லுகிறான், ரிஷிகேசா, உன் பெரும் கீர்த்தியில் உலகம் கழிப்பதும் இன்புறுவதும் பொருந்தும். ராட்சதர் அச்சமுற்று திசைகளில் மறைகிறார்கள். சித்த குழாத்திலர் அனைவரும் நின்னை வணங்குகிறார்கள். மகாத்மாவே, நின்னை எங்கனம் யார் வணங்காதிருப்பார்? நீ ஆதிகர்த்தா, பிரம்மனிலும் மேம்பட்டோய். அனந்தா, தேவேஷா, வையத்தின் உறைவிடமே, நீ அழிவற்ற பொருள். நீயே சத், நீயே அசத், நீயே அவற்றை கடந்த பிரம்மம். நீ ஆதிதேவன், நீ சொல்லோன், நீ இந்த அகிலத்தின் பரமநிலையம். நீ அறிவோன், நீ அறிவடு பொருள். நீ பரமபதம், அனந்த ரூபா. நீ இவ்வுலகினுள்ளே பறந்து கிடக்கின்றாய். நீ வாயு, நீ யமன், நீ அக்னி, நீ வருணன், நீ சந்திரன். முப்பாட்டனாகிய பிரம்மன் நீ.
உன்னை 1000 முறை கும்பிடுகிறேன். மீண்டும் மீண்டும் உன்னை நமஸ்கரிக்கிறேன். நமः புரஸ்தாதத பிருஷ்டதஸ்தே நமோஸ்து தே சர்வத ஏவ சர்வ அனந்த வீர்யாமித விக்ரமஸ்த்வம் சர்வம் சமாப்னோஷி ததோசி சர்வஹா. உன்னை முன்புறத்தே வணங்குகிறேன், உன்னை பின்புறத்தே வணங்குகிறேன், எல்லாம் ஆவாய். உன்னை எப்புறத்திலிருந்தும் கும்பிடுகிறேன். நீ எல்லையற்ற வீரியமுடையாய், அளவற்ற வலிமையுடையாய், சர்வத்திலும் நிறைந்திருக்கிறாய். நீயே சர்வன். சகேதி மத்வா பிரசபம் யதுக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா மகிமானம் தவேதம் மயா பிரமாதாத் பிரணயேன வாபி சாவஹா சார்த்தமசத்கிருதோசி விஹாரசய்யாசன போஜனேஷு ஏகோதவாப்யச்சுத தத் சமக்ஷம் தச்சாமயே த்வாமஹம் அப்ரமேயம். இப்படிப்பட்ட நின் பெருமையை அறியாமல் நின்னை தோழன் என்று கருதி துடிப்புற்று ஏ கண்ணா, ஏ யாதவா, ஏ தோழா என்று தவறுதலால் அன்பால் நான் சொல்லி இருப்பதையும் விளையாட்டிலும் படுக்கையிலும் இருப்பிலும் உணவிலும் தனியிடத்திலும் அன்றி மற்றவர் முன்னேயும் கூட நான் உனக்கு வேடிக்கையாக செய்திருக்கும் அவமதிப்புகளை பொறுக்கும்படி கேட்டுக் கொள்ளுகிறேன். பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய த்வமஸ்ய பூஜ்யஸ்ச குருர்கரீயான் நத்வத் சமோஸ்த்யப்யதிகத் குதோன்யஹ லோகத்ரயேப்ய பிரதிமப்ரபாவ தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் பிரசாதயே த்வாமஹமீஷமீட்யம் பிதேவ புத்ரஸ்ய சகேவ சக்யுः प्रियः प्रियायार्कसि देव सोढुम् अदृष्टपूर्वम् हृषितोऽस्मि दृष्ट्वा भयेन च प्रव्यथितम् मनो मे तदेव मे दर्शय देवरूपम् प्रसीद देवेश जगन्निवास किरीटिनम् गदिनम् चक्रहस्तम् इच्छामि त्वाम् द्रष्टुमहम् तथैव तेनैव रूपेण चतुर्भुजेन सहस्रबाहो भव विश्वमूर्ते. சராசரமாகிய இவ்வுலகத்திற்கு நீ தந்தையாவாய். இவ்வுலகத்தால் நீ தொழத்தக்கனை. மிகவும் சிறந்த குரு நீ. உனக்கு நிகர் எவருமில்லை. எனில் உனக்கு மேல் வேறு எவர்? 3 உலகங்களிலும் ஒப்பற்ற பெருமை உடையவனே, உடல் குனிய வணங்கி நின்பால் அருள் கேட்கிறேன். ஈஷா, வேண்டுதற்குரியோய், மகனை தந்தை போலும், தோழனை தோழன் போலும், அன்பனை அன்பன் போலும் நீ என்னை பொறுத்தல் வேண்டும். இதற்கு முன் காணாததை இன்று கண்டு மகிழ்ச்சியுறுகிறேன். எனினும் என் மனம் அச்சத்தால் சோறுகிறது. தேவா, எனக்கு உன் முந்தைய வடிவத்தை காட்டுக. தேவேஷா, ஜகத்தின் நிலையமே, எனக்கு அருள் செய்வாயாக. முன்போலவே கிரீடமும் தண்டும் கையில் சக்கரமுமாக உன்னை காண விரும்புகிறேன். அகில மூர்த்தியே, 1000 தோளாய் உன்னை நாற்றோள் வடிவினை எய்துக. ஸ்ரீ பகவானுவாச்ச மயா பிரசன்னேன தவார்ஜுனேதம் ரூபம் பரம் தர்ஷிதமாத்மயோகாத் தேஜோமயம் விஸ்வமனந்தமாத்யம் யன்மே த்வதன்யேன ந திருஷ்டபூர்வம் न वेदयज्ञाध्ययनैर्न दानैः न च क्रियाभिर्न तपोभिरुग्रैः एवं रूपः शक्य अहं नृलोके द्रष्टुं त्वदन्येन कुरु प्रवीर मा ते व्यथा मा च विमूढभावः दृष्ट्वा रूपं घोरमीदृङ्ममेदम् व्यपेतभिः प्रीतमनाः पुनस्त्वम् तदेव मे रूपमिदं प्रपश्य. ஸ்ரீ பகவான் சொல்லுகிறான், அர்ஜுனா, நான் அருள் கொண்டு ஆத்ம யோகத்தால் எனது பரவடிவை உனக்கு காண்பித்தேன். ஒளிமயமாய் அனைத்துமாய் எல்லையற்றதாய் ஆதியாகிய வடிவத்தை இதற்கு முன் உன்னை தவிர வேறு யாரும் பார்த்ததில்லை. வேதங்களாலும் வேள்வியாலும் கல்விகளாலும்
தானங்களாலும் கிரயங்களாலும் மனித உலகத்தில் என்னை இவ்வடிவத்தில் உன்னையன்றி வேறு யாராலும் பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட என் கோர வடிவத்தைக் கண்டு கலங்காது, மயங்காது. அச்சம் நீங்கி இன்புற்ற மனத்துடன் எனது முந்தைய வடிவத்தை இதோ பார். சஞ்சய உவாச இத்யர்ஜுனம் வாசுதேவஸ்ததோக்த்வா ஸ்வகம் ரூபம் தர்ஷயாமாஸ பூயः ஆஸ்வாசயாமாஸ ச பீதமேனம் பூத்வா புனः சௌம்ய வபுர்மஹாத்மா. சஞ்சயன் சொல்லுகிறான், இவ்வாறு வாசுதேவன் அர்ஜுனனிடம் கூறி மீண்டும் தனது பழைய வடிவத்தை காட்டினான். அந்த மகாத்மா மறுபடியும் தன் இனிய வடிவமெய்தி அச்சமுற்றிருந்த அர்ஜுனனை ஆறுதல் கொள்ளச் செய்தான். அர்ஜுன உவாச திருஷ்ட்வேதம் மானுஷம் ரூபம் தவ சௌம்யம் ஜனார்தன இதானீமஸ்மி சம்வ்ருத்தः சசேதாஃ பிரகிருதிம் கதः. அர்ஜுனன் சொல்லுகிறான், ஜனார்தனா, எனது தன்மை பொருந்திய இம்மானிட வடிவத்தைக் கண்டு இப்பொழுது நான் அமைதியுற்றேன். என் உணர்வு மீண்டது, இயற்கை நிலையை அடைந்தேன். ஸ்ரீ பகவானுவாச சுதுர்தர்ஷமிதம் ரூபம் திருஷ்டவானசி யன்மம தேவா அப்யஸ்ய ரூபஸ்ய நித்யம் தர்ஷனகாங்க்ஷிணः நாகம் வேதைர்ன தபசா ந தானேன ந சேஜ்யயா சக்ய ஏவம் விதோ द्रष्टुम् दृष्टवानसि मां यथा भक्त्या त्वनन्यया शक्यः अहमेवं विधोऽर्जुन ज्ञातुं द्रष्टुं च तत्त्वेन प्रवेष्टुं च परन्तप. ஸ்ரீ பகவான் சொல்லுகிறான், காண்பதற்கரிய என் வடிவத்தை இங்கு கண்டன். தேவர்கள் கூட இவ்வடிவத்தை காண எப்போதும் விரும்பி நிற்கிறார்கள். என்னை நீ கண்டபடி இவ்விதமாக வேதங்களாலும் தவத்தாலும் தானத்தாலும் வேள்வியாலும் என்னை காணுதல் யாருக்கும் இயலாது. பிறிதிடம் செல்லாத பக்தியால் மாத்திரமே என்னை இவ்விதமாக அறிதலும் உள்ளபடி காணுதலும் என் உள்ளே புகுதலும் இயலும். மத்கர்ம கிருண்மத் பரமஹ மத்பக்தஸ் சங்கவர்ஜிதஹ நிர்வைரஸ் சர்வபூதேஷு யஸ் மாமேதி பாண்டவ. என் தொழில் செய்பவன், என்னை தலை கொண்டவன், என்னுடைய அடியான், பற்றலாமற்றவன், எவ்வுயிரிடத்திலும் பகைமை இல்லாதவன் எவனோ பாண்டவா, அவன் என்னை எய்துவான். ஓம் தத்சத். இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே விஸ்வரூப தர்ஷன யோகோ நாம ஏகாதசோத்யாயः. பிரம்ம வித்தியை புகட்டுவதும் யோகசாஸ்திரமானதும் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதமாக வந்துள்ளதுமாகிய பகவத்கீதை எனும் உபனிஷத்தின் கண் விஸ்வரூப தர்சன யோகம் என்ற 11வது அத்தியாயம் முற்று பெறுகிறது.